ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நாம் பஸ் ட்ரைவ் போகிறோம். லாங் ட்ரைவ் தான் போகிறோம். எங்கே போகிறோம் தெரியுமா? ஆந்திரா பார்டர் கிட்ட போகிறோம். சூலூர்பேட்டாக்கு தான் போகிறோம். என்கேஜ்மெண்ட் ஃபங்க்ஷன் இருக்குது எங்கள் வீட்டில். என்கேஜ்மெண்ட்டுக்கு தேவையான பொருள் எல்லாமே பேக் பண்ணி சூப்பராக வச்சுருந்தாங்க. பார்பிடால்லாம் கூட வச்சுருக்காங்க பாருங்களேன். சாக்லேட்லாம் போட்டு செம்மையாக ரெடி பண்ணி வச்சுருக்காங்க. இது என்கேஜ்மெண்ட் கொலுசும் ரிங்கும். நாங்கள் வந்து மாப்பிள்ளை வீடு சைடு, பொண்ணு வீட்டுக்கு இதெல்லாம் எடுத்துகிட்டு போய் சீர் மாதிரி கொடுப்பாங்க. எல்லாத்தையும் வச்சுட்டோம். பூ பழம் எல்லாமே இருக்குது. ஸ்வீட்டு ஒரு 13 தட்டுன்னு நினைக்கிறேன். பசங்க எல்லோரையும் பஸ்ஸில் ஏற்றியாச்சு. எல்லோரும் ஏறிட்டோம். கிட்டத்தட்ட ஒரு 50 பேர்கிட்ட போனோம். நம்மளும் பஸ்ஸில் ஏறி உட்காந்துட்டோம். யாருமே வரல. நம்ம ஃபஸ்ட்டு ஏறிட்டோம் சீட்டு பிடிக்கிறதுக்கு. விண்டோ சீட்னாலே நமக்கு பிடிக்கும் தானே. இவர் தான் இன்றைக்கி எங்கள் வீட்டு மாப்பிள்ளை. டான்ஸ்லாம் ஆடிட்டு போவாங்கன்னு நான் நினச்சி கூட பார்க்கல. எல்லோரும் பின்னாடி ஏஞ்சி வந்தாங்க. பார்த்தா ஒரு டான்ஸு, செம்ம டான்ஸுங்க. அந்த பாட்டுக்கு அவங்க டான்ஸ் ஆடும்போது நம்மளும் அப்படியே கூட சேர்ந்து டான்ஸ் ஆடணும் அப்படின்னு தான் தோணுச்சு. அந்த குட்டி பாப்பா இருக்கே அந்த பர்பிள் கலரில், செம்ம டான்ஸ். வேறு மாதிரி பர்ஃபார்மன்ஸ் கொடுத்தது அந்த குழந்தை. செம்மையாக ஸ்கூல்லலாம் கூட ஆடி இருக்கும் போல இருக்குது. சேம் ஸ்டெப்லாம் வேறு. விண்டோ சீட் பக்கம் உட்காந்துட்டு யாரும் விண்டோவே பார்க்கல. இவங்க டான்ஸை தான் பார்த்துட்டு இருந்தோம். அவ்வளோ சூப்பராக இருந்தது. கூடவே சேர்ந்து நமக்கும் டான்ஸ் ஆடணும் அப்படின்னு தான் தோணுச்சு. விடுவோமா? ஃபஸ்ட் டைம் நம்ம டான்ஸ் ஆடியிருக்கோம். என் கண்ணை என்னாலே நம்ப முடியலன்னா பார்த்துக்கோங்களேன். ஏதோ நமக்கு தெரிஞ்சது. பாப்பா பாருங்கள், என் கூட செம்மையாக டான்ஸ் ஆடினா. அவளும் செம்ம ஜாலியாக இருந்தா என் கூட சேர்ந்து. மண்டபம் வந்துச்சு. மண்டபம் பேர் படிக்கலான்னு பார்த்தா ஜிலேபியை பிச்சு போட்டு வச்சுருக்காங்க. என்ன மண்டபம் பேருன்னு எனக்கு தெரியல. நாங்கள்லாம் இறங்கி ரெடி ஆகிட்டோம். எங்களை வெல்கம் பண்ணுறதுக்காக பொண்ணு வீட்டுக்காரங்க எல்லோரும் இருக்க குட்டி பசங்கக்கிட்டலாம் ரோஸ் கொடுத்து மாப்பிள்ளையை வெல்கம் பண்ணாங்க. அதுக்கப்புறம் வெல்கம் ட்ரிங்க்ஸும் கொடுத்தாங்க. சூப்பராக இருந்தது. அதையும் வாங்கி வெயிலுக்கு இதமாக இருந்தது, குடிச்சிட்டோம். மண்டபம் மேலே இருந்துச்சு. அதுக்கப்புறம் போய் பார்த்தா டெக்கரேஷன்லாம் நல்லா இருந்துச்சு. நாம் இப்போ தானே போனோம். பொண்ணு வீடெலாம் இன்னும் வரல. நம்ம போனதும் உட்காந்து பசங்கள்லாம் போஸ்ட்லாம் கொடுத்துட்டு இருந்தாங்க. நாம் வாங்கிட்டு வந்த பொருள் எல்லாத்தையும் அடுக்கி வச்சுட்டோம். சூப்பராக டெக்கரேட் பண்ணி அடுக்கி வச்சுருந்தாங்க. எல்லாமே செம்மையாக பண்ணியிருந்தாங்க. டெக்கரேஷன்லாம் சூப்பராக இருந்தது. பொண்ணு கூட்டிகிட்டு வந்துட்டாங்க. பொண்ணு பார்க்க அழகாக இருந்தாங்க. ஃபஸ்ட்டு மாப்பிள்ளை வீட்டு சைடெல்லாம் வந்து எங்களுடைய ஆளுங்க வந்து பொண்ணுக்கு முதல்ல நலங்கு வச்சுடுவோம். அதுக்கப்புறம் அந்த நலங்கு முடிஞ்சிட்டு அப்புறம் தான் மாப்பிள்ளையை உட்கார வச்சு பொண்ணு வீட்டுக்காரங்கெல்லாம் நலங்கு வைப்பாங்க. இதுதான் ப்ராசஸ்ஸு. ஃபஸ்ட்டு பொண்ணை உட்கார வச்சு நாங்கள் வாங்கிட்டு வந்த அந்த சேரா இருக்குது இல்லைங்களா, அந்த பூ மாலைலாம் போட்டு அது சும்மா அதுக்காகவே மேக் பண்ணது. அது செம்ம சூப்பராக இருக்கும். அதோட டிசைன்லேருந்து ஏற்ற மாதிரி டிசைன் பண்ணியிருப்பாங்க. சூப்பராக இருக்கும். அது போடும்போதே அந்த லுக்கு வந்துடும், பிரைடு அந்த லுக்கு வந்துடும். அதுக்கப்புறம் அந்த தலையில் வந்து பூஜாடை மாதிரி நிறைய பேர் வேறு மாடலில் பார்த்துருப்பீங்க. இது முஸ்லீம் ஸ்டைல்ஸ் மாதிரி இருக்கும். சூப்பராக இருக்கும் இது கூட. ஆனால் வெயிட்டு தான் நம்மளால் தாங்க முடியாது. அதுவும் இந்த வெயிலுக்கு தாங்கிறது கொஞ்சம் கஷ்டம்தான். ஏற்கனவே ஹீட் அதிகமாக இருந்தது. அந்த பூலாம் போட்டிருந்தா இன்னும் பயங்கர ஹீட்டாக இருந்திருக்கும். என்ன பண்ணுறது, கொஞ்ச நேரம் தானே, சும்மா ஒரு 2 hours போல் தான். அதுக்கப்புறம் பொண்ணுக்கு வாங்கிட்டு வந்த கொலுசு அதெல்லாம் வந்து மாப்பிள்ளை வீட்டு சைட்லேருந்து யாராச்சும் ஒருத்தர் போட்டு விட்டுருவாங்க. கொலுசு மோதிரம் எல்லாமே போட்டு விட்டுருவாங்க. எல்லோரும் நின்று ஃபோட்டோலாம் எடுத்துக்கிட்டோம். ரிலேஷன்ஸ் எல்லோரும் நின்று ஃபோட்டோ நிறைய எடுத்துக்கிட்டோம். வீடியோலாம் நிறைய எடுத்துக்கிட்டோம். பொண்ணு கூட நம்ம எல்லோரும் இருக்கணும் இல்லையா, அதனால் நாம் பொண்ணுக்கிட்டேயே போய் உட்காந்து ஒரு வீடியோ எடுத்துக்கிட்டோம். பொண்ணு பார்த்து ஸ்மைல் பண்ணாங்க. பரவாயில்ல, யாருன்னே தெரியலனாலும் அவங்க ஸ்மைல் பண்ண சொன்னால் பண்ணாங்க. நல்லா இருந்துச்சு பார்க்குறதுக்கு. இந்த என்கேஜ்மெண்ட் ஃபங்க்ஷனில் நலங்கெல்லாம் முடிக்கிறதுக்குள்ளே 3 o'clock ஆகிடுச்சு. பயங்கர பசி. போய் உட்காந்துட்டோம் நாங்கள் டைனிங்கில். ஃபஸ்ட்டு மாப்பிள்ளை வீட்டை வந்து பொண்ணு வீட்டு கவனிக்கணும் இல்லையா, அவங்க எங்களை எல்லாரையும் உட்கார வச்சுட்டாங்க. இந்த மாதிரி ஒரு உபசரிப்பு இருக்கும்னு நினைக்கல. சிக்கன் 65, நான்னு, கேரட் அல்வா, மறுபடியும் சிக்கன் 65, கடற்பாசிலேயே 4 types கலரில் வச்சுருந்தாங்க. ஒரு குறை கிடையாது. அவ்வளோ சூப்பராக பண்ணியிருந்தாங்க. நம்ம சாப்பாடு சாப்பிட்றதா இல்லை இதெல்லாம் சாப்பிட்றதா அப்படி தான் இருந்தது. நம்ம எப்போவுமே பிரியாணி சாப்பிட்டுட்டே தான் இருக்கோம். அதனால் அந்த பன்னில் அந்த கீரில் டிப் பண்ணி சாப்பிடும்போது அவ்வளோ ஒரு டேஸ்ட்டு வேறு மாதிரி இருந்தது. கழுத்து வரைக்கும் நான் சாப்பிட்டேன்னா பார்த்துக்கோங்களேன், அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்தது. எல்லாமே பக்காவாக சூப்பராக இருந்தது. ஒரு குறை கிடையாது. மட்டன் பீஸ்லாம் கூட நல்லா ஜூஸியாக நல்லா வெந்திருந்தது. லாஸ்ட்டாக ஒரு குத்து சாங் போட்டு வீடியோவை ஃபினிஷ் பண்ணிட்டோம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.